தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவோ நன்மைகளை நீங்கள் செய்தாலும் அந்த நன்மைக்குரிய காரியங்களே நீங்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆனால் ஜனங்களோ நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மையை செய்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளுக்கு பதிலாக தீமைகளை செய்து கொண்டு இருக்கிறார்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகும்படியாக அவர்கள் பலத்து கொண்டு இருக்கிறார்களா? பயப்படாதீர்கள். சங்கீதக்காரன் கூட 38வது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுகிறார். 19வது வசனத்திலும் 20வது வசனத்திலும், என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் இராணுவம் பெலிஸ்தியர்களை கண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். கோலியாத் என்பவனை கண்டு பயந்தார்கள். ஆனால் தாவீது என்கிற வாலிபன் எழும்பி நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை வாங்கி தருகிறார். கோலியாத்தை எதிர்த்து போரிட்டு கர்த்தருடைய நாமத்தில் ஜெயத்தை பெறுகிறார். ஆனால் வந்தது என்ன? நன்மையை செய்த தாவீதுக்கோ தீமையே பெருகினது. சுற்றிலும் சத்துருக்களின் கூட்டம் எப்படியாவது தாவீதின் உயிரை வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி முறையிட்டான். எல்லா இடுக்கண்களில் இருந்து தாவீதை கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்து முடிவிலே ஜெயத்தை கொடுத்து நிரந்தரமாக இஸ்ரவேலர்களுக்கு அரசனாக மாற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நன்மையை செய்தேன், ஆனால் இன்றைக்கு என்னை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் நான் எங்கு போனாலும் எனக்கு ஒரு தடுக்கலை வைத்து என்னை விழ வைக்கிறார்கள். என்னால் தப்பிச் செல்ல முடியவில்லை. பகைத்து கொண்டு இருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் குடும்பத்தின் அழிவை பார்த்து சந்தோஷமடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? தாவீதை பாதுகாத்த கர்த்தர் உன்னையும் பாதுகாப்பார். உனக்கும் ஜெயத்தை தருவார். இன்றைக்கு அவர்கள் எழும்பி நிற்கலாம். ஒன்று கூடி உனக்கு விரோதமாக கலகம் செய்யலாம். நீங்கள் செய்கிற தொழிலிலே அவர்கள் கலகத்தை உண்டு பண்ணலாம். தொழிலை வர்த்திக்க விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே கூட உங்களுக்கு விரோதமாக சத்துருக்களின் கூட்டங்கள் எழும்பலாம். புலம்பலாம். நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கலாம். ஏன்? இவர்களுக்கு வேலையிலே அனைத்து உதவிகளையும் செய்தேன், ஆனால் என்னை இடுக்கண்களிலே மாற்றுகிறார்களே, மாட்டி விடுகிறார்களே, எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, எனக்கு விரோதமாய் பொல்லாங்கான காரியங்களை செய்ய தீவிரித்து கொண்டு இருக்கிறார்களே, எனக்கு படுகொலியை வைத்துக் கொண்டே இருக்கிறார்களே, நான் நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் எனக்கு கண்ணிகளை வைத்து நான் விழ வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்களே என்று அழுது கொண்டு இருக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம் தெய்வ பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். கர்த்தர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்தாரோ அதே போல உன்னை பாதுகாப்பார். அதே போல பாதுகாப்பார். அவர்கள் விழுவதை நீ காண்பாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் உயர்வை கண்டு அவர்கள் இன்னும் கலங்கி பயத்து கொண்டு வாழப்போகிறார்கள்.